ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொடா குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிப்பன் பக்கோடா. தீபாவளிக்கு எல்லாருமே விதவிதமாக பலகாரம் செய்வோம். அதில் ரொம்பவே ஈஸியானது இந்த ரிப்பன் பக்கோடா. எப்படி வேணாலும் புளியலாம். இதை பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும் குறைவான பொருட்கள் வச்சு. இதை நீங்கள் செஞ்சுட்டு ஆட்டிட்டான டப்பாவில் போட்டுட்டு 10 days கூட வச்சு சாப்பிட்லாம். வாங்க இதை டக்குன்னு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கொடா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க ஏதோ ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் மற்ற மெஷர்மெண்ட்லாம் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பூண்டு போட்டிருக்கனால கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம இப்போது ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஜல்லடை வச்சுட்டு இதை திப்புகள் இல்லாமல் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. பூண்டு சேர்த்துருக்கனால கொஞ்சமாக குறன்னு தான் இருக்கும். இருந்தாலும் அதை நீங்கள் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. மீதி இருக்க திப்பிகளை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்படி ஜலிக்கும் போது ரிப்பன் பக்கோடா உடையாமல் சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், இது ஜலிச்சு எடுத்தது நல்லா ஃபைன் பவுடராக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது கூட நம்ம அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம். கடையில் வாங்க அரிசி மாவாக இருந்தாலும் சரி, வீட்டில் அரைச்ச அரிசி மாவாக இருந்தாலும் சரி தான். எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒரே கப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அளவுகள் மாறாமல் இருக்கும். இப்போ நல்லா கை வச்சு இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இதோட அளவுகள் 1:3 ரேஷியோவில் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவு கூட சூடான எண்ணெயை நல்லா காய்ச்சிட்டு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது மாதிரி நம்ம சூடு பண்ணி சேர்க்கும்போது நம்ம ரிப்பன் பக்கோடா ரொம்ப கிறிஸ்பியாக வரும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அந்த எண்ணெய் எல்லா மாவுலேயும் படும். இப்படி கை வச்சு பிடிக்கும்போது அது நல்லா பிடிக்க வரணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ நல்லா உடச்சி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு பிசைஞ்சு கொடுங்க. சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணி யூஸ் பண்ணி பிசைஞ்சு கொடுங்க. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். இப்போ பாருங்கள், இது மாதிரி வெண்ணெய் மாதிரி இருக்கணும். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ தான் நல்லா நீங்கள் புளியறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். ரிப்பன் பக்கோடா உங்களுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், நான் பிசைஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த அளவுகளை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிழிஞ்சு எடுக்கலாம். இதுக்கு நம்ம ரிப்பன் பக்கோடா பிழியறதுக்கு நம்ம அச்சு இருக்குது. அந்த அச்சில் நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நிறைய இடத்துல 2 அச்சு இருக்கும், இல்லாட்டினா இது மாதிரி சிங்கிளாக ஒரு அச்சு இருக்கும். அதில் கூட நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ரிப்பன் பக்கோடா பிழியறதுக்கு முன்னாடி அச்சில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இனிமேல் பிழிஞ்சு எடுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடா பிழியறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு சூடு பண்ணுங்கள். போடுறதுக்கு முன்னாடி இப்படி கொஞ்சமாக போட்டு பாருங்கள், உடனே எலும்பி வரும். அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ரிப்பன் பக்கோடா பிழிஞ்சு எடுக்கலாம். ரிப்பன் பக்கோடா பிழியறதுக்கு இதுதான் மெத்தட் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் எப்படி வேணாலும் பிழியலாம். உங்கள் கடாயில் எண்ணெய் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிழிஞ்சு விட்டுடலாம். முறுக்கு மாதிரி சுற்றுறதுக்கு பர்ஃபெக்டாக வரணும் அப்படிங்கிறதுலாம் இந்த ரிப்பன் பக்கோடாவுக்கு இல்லவே இல்லை. நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக இருந்தாவே போதும். ரிப்பன் பக்கோடா ரொம்ப ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு சீக்கிரம் எவ்வளோ வேணால் பிழிஞ்சு நாங்கள் எடுத்துடலாம். இன்றைக்கி ரொம்பவே குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி அளவுகள் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் பிழிஞ்சு காமிச்சிருக்கேன். இதையே நீங்கள் டபுள் பண்ணிக்கலாம் நீங்கள் தீபாவளிக்கு செய்யும்போது. பொரிச்சு எடுக்கும்போது நல்லா பெரிய பெரிய பபிள்ஸாக வரும். அதுக்கப்புறம் அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடும். அந்த சமயத்தில் நீங்கள் எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேருந்து அப்படியே சிம்மில் வச்சு நீங்கள் எடுத்துடலாம். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் கேளுங்க. ரிப்பன் பக்கோடா புளியும் போது சிலருக்கு கையில் பட்டுருமோ அப்படிங்கிற பயம் கூட இருக்கும். பிகினர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி பூரி எடுக்கிற கரண்டியில் நீங்கள் மேலே பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட இது மாதிரி நீங்கள் திருப்பி விட்டு எடுக்கலாம். நேரடியாக பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்குது, கையில் நல்லா ஃப்ளேம் நம்மளுக்கு படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி பின்னாடி பிழிஞ்சு விட்டுட்டு இந்த கரண்டியில் பின்னாடி பிழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் போட்டுட்டு எடுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் நினைக்கிறேன். பிகினர்ஸ் கூட இது ரொம்பவே ஈஸியாக வீட்டில் செஞ்சு கொடுத்துடலாம். இந்த தீபாவளிக்கு இந்த ரிப்பன் பக்கோடா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். நான் உடைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு. நல்லா தின்னாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் உங்களுக்கு வந்திருக்கு. இதை கண்டிப்பாக வீட்டில் கரெக்டான பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் நான் சொன்னதையும் டிப்ஸ் சொன்னதையும் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா நம்ம கொடா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாய்.